சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சார். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா போயினுக்குது. டெல்லி ஒரு 3-4 நாளால பெரிய பிரச்சனை. என்ன எதுக்காக இந்த பிரச்சனை? நீட்டு அப்படின்றாங்க. இல்ல இது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேற எதுனா இருக்கா? அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதாவது இருக்குதாங்கிறத பார்க்கறத விடவும் அவங்க போராடுற போராட்டத்தினுடைய காரணம் முறையானதா இல்லையாங்கிறத பார்க்கணும். இப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவக் கல்லூரியில மாநிலங்களினுடைய உரிமையை பறிச்சு மத்திய அரசு அவங்களுக்கு வசதியாக இது பண்றாங்க. அதனால இதுல பிரச்சனை வருது. இதுல வேற என்ன ஆகுதுன்னா, ஒரு தேசிய தேர்வு முகமை உருவாக்கி இருக்காங்க. அது அரசுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளதில்லை. அது ஒரு என்ஜிஓ மாதிரி. அதை கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலையில் இருக்கிறது. இதுல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இது நடத்துகிற தேர்வுகள்ல எல்லாமே முறைகேடுகள் நடக்குது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுது, பல முறைகேடுகள் நடக்குது. கடந்த முறையும் நீட் தேர்வு அறிவித்த பிறகு தேர்வு நடந்து ஒரு 3 நாளைக்கு பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டுது. அதனால நாங்கள் மறு தேர்வு வைக்கிறோம்னு சொல்லி மறு தேர்வு வைத்தாங்க. மாணவர்கள் பரீட்சை எழுத போகும்போது அமைதியா போக விடாம ரொம்ப டென்ஷன் பண்றது, அவங்கள ரொம்ப தேவையில்லாத சோதனை போடுறது, அவங்க மேல நகை இருக்கக்கூடாதுமாங்க, இப்படிப்பட்ட உடைதான் அணியணுங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் நடத்துகிற போது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை. சில மாநிலங்கள்ல கொஸ்டின் பேப்பரே கொடுத்து பரீட்சை எழுத விட்டதாக எல்லாம் பழைய காலத்துல வரலாறு உண்டு. அதனால இது பண்ணி, ஆனா இதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. காரணம், மத்திய அரசாங்கம் உயர்கல்வி எல்லாம் உயர் ஜாதி இந்துக்களுக்கு பக்கத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வகை செய்யக்கூடிய வகையில எல்லாருடைய வாய்ப்பையும் மறுக்கக்கூடிய வகையில வச்சதுனால இந்த போராட்டம் வலுத்துச்சு. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்குது. இதுவும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதி இளம் வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போடுகிற போது எல்லை தாண்டுகிறார்கள், இவருடைய செயல்பாடு கரப்பான் பூச்சி போல இருக்குதுன்னு சொன்ன நேரத்தில் தான் இந்த அமைப்பு உருவானது. கரப்பான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எனவே அந்த பார்ட்டி இப்போ இந்த நீட் தேர்வுல நடந்த முறைகேடுகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் காரணம், அவர் ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீட் தேர்வு வந்த போதே நாம் இதை எதிர்த்தோம். நீட் தேர்வு நமக்கு அவசியம் இல்லை என்று சொன்னோம். +2 மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப் மார்க் இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு வேண்டாம், மாணவர்களுடைய வாய்ப்புகளை குறைக்கும்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு நீட்டை எதிர்த்து களங்கண்டதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு பெருமையான பகுதி. துணிஞ்சு எதிர்த்தாங்க. இப்போ பாரதிய ஜனதாக்காரங்க சொல்றாங்க இதெல்லாம் தேச விரோதிகள் செய்கிறார்கள் சொன்னாங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில அவர்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் தேசிய விரோதிகள் என்கிற முத்திரை குத்தப்படுகிறார். இன்னும் தேசியம் என்பது இவர்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டை களவாடி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆட்சி அதிகாரத்தை பிடித்து வைத்துக் கொண்டு நாட்டிலே இருக்கிற பல்வேறு அமைப்புகளை தன்னுடைய கையகத்தை வைத்துக் கொண்டு, குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்தி தேர்தலில் எல்லாம் முறைகேடாக வெற்றி பெற்று விடுகிறார். எனவே இப்படிப்பட்ட அமைப்புகள் வருகிற போது அவர்கள் மத சாயத்தை பூசுவார்கள். அவர்கள் வெளிநாட்டு
காரணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை போலதான் இப்பொழுதும் சொல்லுகிறார். எனவே இவர்கள் அந்த கோரிக்கை பிரதானி மத்திய மந்திரியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நீண்ட நாட்களாக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத அது ஆர்ப்பாட்டமாக மாறிவிட்டது. டெல்லி மாநகரம் குலுங்கக்கூடிய நிலையில் வந்தது. காவல்துறையினரும் மிக மிக மோசமான நிலையில் அமைதியாக நடந்த ஆர்ப்பாட்டத்தை அடித்து துவசம் செய்ததை பார்க்கிற போது வேதனையாக இருந்தது. அதனால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய கோரிக்கை நீட் தேர்வே வேண்டாம் என்பது. இனி காலப்போக்கில் அந்த கோரிக்கை வடக்கிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. காரணம், இந்த தேர்தல் நீட் தேர்வு இருக்கிற வரை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அடித்தமர்த்தப்பட்ட ஜாதியினருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் அதை பற்றி பெரிதாக பேசுவாங்க. ஏதோ இப்பொழுது நடக்கிற தேர்வுகள் எல்லாம் நியாயமாக நடப்பது போலவும், அதன் மூலமாக இலவசமாக MBBS பிள்ளைகள் படிக்க முடியும் என்பதை போலவும் பேசுவார்கள். அது நடக்காத காரியம். இப்போ கட் ஆஃப் மார்க் வரும்போது எத்தனை சீட் இருக்குதோ அத்தனை சீட்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டா எவ்வளவு, பிரைவேட் கோட்டா எவ்வளவுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பெரிய பேரங்கள் நடத்த முடியாமல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுவிடும். இப்போ அதிகபட்சமாக மொத்தம் இருக்கிற சீட்டை விடவும் பல லட்சம் அதிகமான பேர் பாஸ் ஆகிவிட்டதாக சொல்லுவார். எனவே அந்த தகுதியை பெற்றவர்கள் எல்லாம் கல்லூரிகளிலே போய் தன்னுடைய பண ஆதிக்கத்தை செலுத்தி அதை பெற்று விடுகிறார்கள். எனவே இதை ஒழிக்க வேண்டியது கடமை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்போ இந்த கடந்த தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டவர்கள், நீண்ட காலம் பயணித்தவர்கள், பாசிச பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் எல்லாம் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போனவுடன் விஜய் பெரும்பான்மை இல்லை, அந்த பெரும்பான்மையை மற்றவர்கள் மூலம் நிரப்புவதற்கு முயற்சித்த போது இவர்கள் தாமாகவே பல விதமான கருத்துக்களை சொல்லி பாசிச பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக போனது போல தங்களுக்கு ஆட்சியின் மீது இருந்த அரிப்பால் அங்கே சென்று விட்டார். இப்பொழுது இந்த பிரச்சனை வருகிற போது தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முன்னாள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் நீட்டை பற்றி சொல்லுகிறார். அந்த நீட் மாற்றப்பட வேண்டும் என்பதையும் அதற்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றோ அவர் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டிலே மாணவர்கள், இளைஞர்கள் எழுச்சியாக இந்த போராட்டம் நடத்துகிற போது இதை தடுப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். இதுவும் கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்தியா கூட்டணி அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மத்திய அரசினுடைய ஒவ்வொரு தவறான திட்டங்களையும் எதிர்த்து அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய விரோதத்தை பெற்றார்கள், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் துணிந்து தன்னுடைய கொள்கைக்காக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். பதவி சுகத்திற்காக இடம் மாறியவர்கள் இப்பொழுது ஏளனம் செய்கிறார்கள். பாஜக எதிர்ப்பை திமுக கை கொள்ளுமா, விட்டு விடுமா என்று சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிக அழகாக அறிவித்து விட்டார். காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இல்லை, ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்திற்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அடக்குமுறைகளையும் நாங்கள் எதிர்ப்போம் என்று எதிர்த்திருக்கிறார்கள். எனவே
நீட் தேர்வை பொறுத்தவரையில் கல்வி மந்திரி மாற்றப்பட வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய கோரிக்கை இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட் இருக்கக்கூடாது. மாநிலங்களின் உரிமையில் மருத்துவ கல்வி வர வேண்டும். மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் அதிகமான கல்லூரிகளை படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை கொண்டிருக்கிறோம் நாம். அதை மத்திய கோட்டாவிலே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது. தனித்து இயங்கி மக்களுடைய நலனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதுபோல டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையில், தொகுதி மறுவரையை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஒரே சீரானது. இப்பொழுது இந்த பிரச்சனையில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத போது திணறுகிறது. காங்கிரஸ் தலைவர்களும் விசிக தலைவரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் திமுக எங்கள் அணியோடு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக உங்களோடு வர வேண்டும்? ஒரு தோல்வியை கண்டவுடன் விட்டுவிட்டு ஓடிவிட்டீர்களே, வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னால் சென்றிருக்கிறீர்களே, அவர்கள் பாஜகவை எதிர்க்கிற திறன் கொண்டவர்களாக இருக்கிறார்களா? பாஜகவை எதிர்க்காமல் மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே நின்று கொண்டு உங்களுக்கு பலம் இல்லாத போது பலம் தருவதற்கு திமுகவை நீங்கள் அழைக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டிற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். மிக சோதனையான காலகட்டத்தில் துணையாக நின்ற திமுகவை விட்டு பிரிந்தது வருத்தமான சம்பவம். அதற்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். மீண்டும் திமுக எங்களோடு வர வேண்டும் என்று வேண்டுதல் எடுக்க வேண்டும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தன்னுடைய செயல்பாடு தவறாகிவிட்டது, எங்களுடைய அரசியல் கணிப்பு தவறாகிவிட்டது, பாஜகவை எதிர்க்க வேண்டுமேயானால் திமுக இருக்க வேண்டும், நாங்கள் திமுகவோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்களுடைய தவறை பொறுத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளும் அப்படித்தான். முஸ்லிம் லீக்காரர்களும் தங்கள் தவறை உணர்ந்து இனி அந்த தவறு செய்ய மாட்டோம், தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று வருத்தத்தை தெரிவித்தால் தலைவர் அவர்கள் ஆலோசித்தார். எனவே எந்த நிலையிலும் ஒரு இயக்கம் தோல்வி கண்டவுடன் எடுத்தறிந்துவிட்டு தான் செய்த அந்த துணை இவைகளை எல்லாம் எண்ணி பார்க்காமல் இருந்தால் நடப்பது விபரீதம்தான். மாணிக் தாக்கூர் மனநிலை காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியை முடித்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்விக்கு அவருடைய எட்டப்ப வேலை ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. எல்லோரும் இப்பொழுது பழி கூறுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைப்பதற்கு முயற்சித்தது என்று. அப்படி ஒன்று நடக்கவில்லை. அப்படி ஒரு செய்தியை சொல்லி திரும்ப அவர்கள் முதல்வராக விரும்பி இருக்கிறார்கள், அதுவும் நடக்கவில்லை. வைகோ தேர்தலிலே தோற்ற பிறகு எவ்வளவு குழம்பி போயிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்கள் வைகோவினுடைய இல்லத்திற்கு சென்ற போது அவர் சொல்லுவார், எங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டார்கள். தன்னுடைய வீட்டு வேலையாட்களை கூட தனக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வைக்க வகை இல்லாத இவர்களெல்லாம் தங்களை தலைவராக அறிமுகப்படுத்தி கொண்டு வாழ்வது கேவலமானது, வெட்கக்கேடானதுதான் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வேகம் வளரும். அந்த வேகத்தை வளர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக துணை நிற்கும். அதன் மூலமாக பாசிச பாஜகவை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணமாக அமையும். இனி இதற்கெல்லாம் போராடுவதை விடவும்
வாக்குச்சீட்டிலே தேர்தல் வர வேண்டும் என்று வாக்காளர்கள் போராட வேண்டும். வாக்கு மிஷினில் தேர்தல் நடத்துகிற போது முறைகேடு இருக்கிற சந்தேகம் இருக்கிறது. எனவே அந்த சந்தேகத்தை தீர்க்கிற வகையில் வாக்குச்சீட்டிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்தியா முழுவதும் எழுப்ப வேண்டும். நீதிமன்றங்களும் தங்களுக்கு நேரம் இல்லை, இவையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று நினைத்து கருத்தை வெளியிடுவது சுதந்திரத்திற்கும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். சார், இந்த நீட் தேர்வும் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. இதுக்கப்புறமா எதுக்கு இந்த பிரச்சனை? இதுக்கு யாரோ இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லி இது இருக்கு. இதுக்கு பதில், உங்க பதில்? இப்போ தேர்தலில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிட்டுது, முறைகேடு நடந்தது, தேர்தல் அதை ரத்து பண்ணிட்டு மறு தேர்வு நடத்தினார்கள், இதெல்லாம் உண்மைதான். அந்த ரிசல்ட் வந்தாச்சு. தொடர்ந்து தவறுகள் நடக்கிறது. அது மாதிரி நீங்க ஒரு சின்ன காரணம் சொல்றேன். மருத்துவ படிப்பு படிக்கணும்னா சமஸ்கிருத மொழி கட்டாய பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. எதுக்கு? சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் மருத்துவ படிப்புக்குள்ளே போய்விடக் கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடு திராவிட இயக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது எடுத்து சொல்லி, தந்தை பெரியார் எடுத்து சொல்லி, தமிழ்நாட்டிலே மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேவை என்று கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் மருத்துவர்கள் என்றால் இவர்கள்தான், உயர் படிப்பு படித்தவர்கள் என்றால் இவர்கள்தான் என்று வகைப்படுத்தியிருந்த சூழல் தமிழகத்திலே ஏற்பட்ட மறுமலர்ச்சியால் மாறியது. எனவே அவர்கள் இப்படிப்பட்ட புது புது தேர்தல்கள் மூலமாக நம்முடைய வாய்ப்பை பறிப்பதற்குத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார். இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எப்படி நீட்டை எதிர்க்கிறார்? காங்கிரஸ் கொண்டு வந்தது தானேன்னு சொல்றார். நான் மறு கேள்வி கேட்கிறேன், காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே? காங்கிரஸ் கொண்டு வந்தது நல்லது இல்லை தானே? மாத்திட்டு போங்களேன். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்துக்குள்ள மருத்துவ கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி படிக்க வைத்தால் என்ன தவறு? ஏனோ தமிழ்நாடு கல்வியிலே கீழே இருக்கவில்லை, கல்வி தரத்திலே முதல்நிலையிலே தான் இருக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். மற்ற படிக்க இயலாத மாநிலங்களோடு அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி படிக்க தகுதி இருக்கிற திறன் கொண்ட மாணவர்களுடைய எதிர்கால கல்வியை முடக்குவதற்கு நீட் பாடுபடுகிறது. எனவே நீட் ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலிருந்து வருகிற இந்த ஆதரவின் மூலமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது மட்டும் நோக்கமல்ல, நீட் விலக்கப்பட வேண்டும். பல்வேறு தவறுகளை செய்து கார்ப்பரேட்டுகளினுடைய கைக்கூலியாக இருந்து நாளைய இந்தியா கார்ப்பரேட்டுகளினுடைய அடிமை இந்தியா என்கிற நிலையை உருவாக்குவதற்கு மோடியினுடைய மோசடி கூட்டமும் செயல்படுகிறது. அதை தடுத்தே ஆக வேண்டும். அதை தடுக்கிற பணியிலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் திமுக துணை நிற்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே சுதந்திரம் காக்கப்பட, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட, மனித உரிமைகளை பெற்றிட, ஒரு சமதர்ம சமுதாயத்தை கண்டிட, மனிதனே உள்ள மக்கள் ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திட, மத துரோகம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க எல்லா இளைஞர்களும் முன்னெடுத்து வர வேண்டும். சினிமா மாயையில் சிக்கி தவித்திருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய மாயையை விட்டுவிட்டு இந்த மண்ணின் மானம் காப்பதற்கு பாடுபடுகிற இயக்கத்தோடு துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.